ம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரையும் துதிக்கிறான் ஒரே கிருபையில் ஒரே நமக்கு ஸ்தோத்தரிக்கிறப்பா எங்கள் விருப்பமுள்ள ஒரே நமக்கு ஸ்தோத்திரா இதோ இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ தகப்பனே இந்த நல்ல வேலைகளுக்காக உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இதோ இந்த வேலையில் ஆண்டவரே இதோ 2025ஆம் ஆண்டுகளை தகப்பனே கடந்து இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள எங்கள் கலந்துகள் பதித்திருக்கிற ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எத்தனை பேர் இங்கே உங்களோடு இல்லாண்டவரே நிறைய பேர் தகப்பனே எத்தனையோ இடங்கள் தகப்பனே விவசாயத்துக்கு போயிருக்கல இன்று வரைக்கும் தகப்பனே இதற்கு இருக்கிற எல்லாரையும் இது ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரா இவர் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே எங்கள் வேகத்தில் வாசிக்கிறாண்டவரா இது இவர்களுக்கு நீங்கள் சகாயராக இருந்து இந்த தேவ ஆவியாக நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது சொல்லி செப்பிக்கிறாண்டவரே இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே இந்த 1ஆம் நாட்கள் ஆண்டவரே சப்பா இதோ தகப்பனே ஒரு வேத வசனமாகிய விதைகளை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் விதைக்கிறாண்டவரே நீரே பலன் கொடுக்கத்தக்கதாங்கண்ணா நீரே கண் கொடுக்கத்தக்கதாங்கண்டவரே இதோ தகப்பன ஒரு கிருபைகளை தாங்காண்டவரே அநேக சொடங்களை தகப்பனை ரசித்துக் கொள்ளுங்கப்பா இவர்கள் மன வேதனை பார்த்து கொண்டிருக்கிறீங்களாண்டவரே உள்ள நிறைய ஆராய்ந்து அறிகிறதுன்னு ஆண்டவரே வசனம் சொல்லுகிறதப்பா இதோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே நீ கண்ணோக்கி பாருங்களாண்டவரே அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற ஆண்டவரே குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தால் தகப்பனே விட்டம் அந்த குடும்பத்தோடு இணையனப்பா ஆவியானவரே ஸ்தோத்திரமப்பா அந்த குடும்பத்தோடு இணைவதற்கு எங்கள் தேவ ஆவியானது கிருபை செய்ய வேண்டவரே சப்பா இது கிருபை செய்ய வேண்டவரே கிருபை செய்யுங்கப்பா இதோ ஆண்டவரே சப்பா அவர்கள் பிள்ளைகள் தகப்பனே பையனும் மகளும் ஆண்டவரே அவர்களால வந்தாங்களோ அவர்களால திரும்ப வீட்டுக்கு போவதற்கு தேவ ஆவியான கிருபை கிருபை கொடுங்க ராஜா கிருபை கொடுங்க ஆண்டவரே நீ நல்ல தெய்வம் சப்பா நல்ல தெய்வம் வியாதியில இனிமே வரக்கூடாதப்பா சரி கோட்டு தகப்பன எதுவுமே ஆண்டவரே இவங்களுடைய பலவீனங்களை துன்ப ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியம் வரக்கூடாது கடவுளை கிருபையில சப்பா உங்க புண்ணியத்தில் ஆண்டவரே இவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே நீ நல்ல நிரந்தர மருத்துவரா இருக்குது நீ நிரந்தர இருக்குது இவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்து தகப்பனே இவங்க கடந்த எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்களோ அதே இடத்துக்கு நீ திருப்பி கொண்டு போமாண்டவரே 2025ஆம் ஆண்டாண்டவரே ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இருந்திருக்கலாம் ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே ஆனா இந்த 26 தகப்பனே இந்த 2026ஆம் ஆண்டு அந்த கடை தகப்பனே சிறைச்சாலையில் திறக்கப்படட்டும் அந்த கட்டப்பட்ட வாழ்க்கை திறக்கப்படட்டும் அந்த கூட்டப்பட்ட வாழ்க்கை திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஆவியானுடைய பிரசனத்தை நம்ம கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஆவியான